இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியால நம்ம வந்துட்டு டெய்லி நம்மளோட மொபைல் போனை எடுத்தா கூட நமக்கு வர நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலா இருக்கு, ஆர்கானிக்கா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃப்ரூட்ஸ்ல இருந்தும் வெஜிடபிள்ஸ்ல இருந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி அரோமாஸ் எடுத்துக்கலாம், வீட்ல இருந்தே நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அதுல வச்சு ஃபேஷியல் பண்ணிக்கலாம். நம்மளோட பியூட்டியே இருக்கிறத இன்னும் நம்ம அந்த பியூட்டிஃபுல்லா காட்டிக்கிறதுக்காக லேடிஸ்னால நம்ம பியூட்டிஃபுல்லா தான் இருப்போம், அதை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே சர்ச் பண்ணி சில யூடியூப் சேனல்ஸா இருந்தாலும் அதுக்கு போய் ஃபாலோ பண்ணி அந்த சேனல்ஸ்ல இருந்து என்ன நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க, பியூட்டி டிப்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட அழகு வந்து நம்ம வந்து கெடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டர்மரிக் எடுத்துக்கோங்க. நம்ம கல்ச்சரல்ல ஒன்னா அந்த டர்மரிக் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்க, மார்னிங் எடுத்த உடனே அப்ளை பண்ணிக்கிறாங்க, பாத்திங் எடுக்கும்போது அப்ளை பண்ணிக்கிறாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு ஃபேஸ் வாஷோ ஒரு சோப்போ ஏதாவது நமக்கு அந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அப்ளை பண்றது கிடையாது. அப்படியே வாஷ் பண்ணிட்டோம்னா பைத்தம் மாவு, கடலைப்பருப்பு மாவு, இந்த மாதிரி எதுனா ஒண்ணு நம்ம அன்றாட பாக்குற பியூட்டி டிப்ஸ்க்கு கிடைக்கிற விஷயங்கள்ல வச்சு அதை நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த டர்மரிக் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா பழைய காலத்துல வந்து அதுவும் நம்மளுடைய ஒரு மருத்துவ முறையா செய்துட்டு தான் வராங்க. அடிபட்டுடுச்சுன்னா பத்து போடுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சும்மா நார்மல் கோல்டு வாட்டர்லயே அந்த கொஞ்சமா அந்த டர்மரிக் பவுடரை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பருவத்துல ரெடி பண்ணிட்டு அதை நம்மளுடைய அந்த வீக்கமா இருக்க இடத்துல அப்ளை பண்ணி ஒரு 1 or 2 hours உங்களுக்கு வந்து அந்த வீக்கம் வந்து வாடிடும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சின்னதா ஒரு வீக்கம்னா அது எதனால வருதுன்னா உள்ள வந்து அந்த நீர் வந்து வைக்கிறதுனாலதான் அந்த வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அந்த வீக்கமே வந்து ஒரு 1.5 hours 2 hours உங்களுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, அப்போ நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும் அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டையும் எவ்வளவு ஃபாஸ்டா அந்த டர்மரிக் அப்படிங்கறது வந்து ஃபுல்லா உறிஞ்சி வெளியே அப்சர்வ் பண்ணி எடுக்கும் அப்படிங்கறத இதுல இருந்து நீங்களே புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம டெய்லி இதே மாதிரிதான் ஹெர்பல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப நமக்கு சிட்ரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெமன்ல இருக்கு, ஆரஞ்சுல இருக்கு. எல்லா ஸ்கின்னுக்குமே எல்லா ஸ்கின் லேயர் டைப்புக்குமே எல்லா லேயர்லயும் அது உள்ள அப்சர்வ் பெனட்ரேட் ஆகி எல்லாருக்குமே இது நல்ல ஒரு விஷயத்த தான் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அதனால இப்ப வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம டெல்லியை சேர்ந்த சுவாங்கி அப்படிங்கிற ஒரு மாடல் அவங்க என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, டெய்லி லைஃப்ல நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை மிளகாய், கிரீன் சில்லி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இத வந்து அவங்களுடைய லிப்ஸ வந்து ரொம்ப பப்ளியா அப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல பல்ஜாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க டெய்லி அந்த பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த காரத்தை அப்படியே வந்து அவங்க லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ரெகுலரா. கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ் அந்த ரிசல்ட் அவங்களுக்கான கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து காமிச்சிருக்கு. அதனால அவங்க நிறைய சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சோசியல் மீடியால நான் பாக்குற நிறைய இதுக்குள்ள போய் இன்ட்ரெஸ்டடா பாக்குற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் நம்மளுக்கு வர்றதை பார்த்து இல்ல மேகசைன்ஸ்ல இந்த மாதிரி பார்த்து நம்மளோட ஸ்கின்னை அழகை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எந்த விதத்திலையும் நாசம் பண்ணிக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்கின்னோட லேயர், ஸ்கின் டைப் அப்படிங்கறதுல நம்ம வந்துட்டு இப்ப நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப மிருதுவா ஹேண்டில் பண்ணணும். இப்போ ரோஸ் பெட்டல்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அது பொறுமையா எடுத்து பொறுமையா வச்சு ஒரு தண்ணி தெளிச்சு பத்திரமா அப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்து அப்படி வைப்போம் இல்லையா. அந்த ரோஸ் பெட்டலுக்கு நம்ம எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸா ஹேண்ட்லிங் பண்ணுவோமோ அது மாதிரிதான் நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பாதுகாப்பாவும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் நம்ம வந்து
ஏஜ் ஆகாமையும் தெரியணும், நம்ம கரெக்டா ப்ராப்பரா நம்மளோட ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது போலதான் நீங்க வந்து உங்களோட ஸ்கின்னை நீங்க ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் இந்த ஹெர்பல் தானே இந்த மாதிரி நீங்க ஒரு கெட்ட விஷயத்துக்கு போகாம, இப்போ ஹெர்பல்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், நான் ஹெர்பல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறதா நான் என்னோட ஸ்கின்க்கு நான் லைக் பண்ணுவேன், எனக்கு கெமிக்கல்ஸ் இஷ்டம் ஆகல அப்படின்னு இருக்கவங்க என்ன பண்ணணும்லான்னா, இப்போ ஹெர்பல்ஸ்லயே இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர்ஸ் இருக்கு, பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க, காஸ்மெட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட், எல்லாருமே எஸ்தட்டிஷியன்ல இருந்து எல்லாமே இப்ப ஹெர்பல்ஸ்ல இருக்கிறது நிறைய இடத்துல இருக்கு. அதனால இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் உங்களோட ஸ்கின் டைப் என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்களோட டயட் எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க, மெடிசன்ஸ் எதுனா எடுத்துக்கிட்டீங்களா, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அப்புறம் உங்களுடைய டெய்லி எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளவு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்க, இந்த மாதிரி நம்மளோட இன்சைடு இருக்கிற இன்டேக்கா எடுத்துக்கிற விஷயங்களையும் கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹெர்பல்ஸ்லயே கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் பேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஸ்கால்ப் பேக்ஸ் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு, ஷியக்கா, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, பியூட்டிஷியன்ஸ், காஸ்மெட்டாலஜிஸ்ட் நீங்க கேட்டுக்கலாம். இதே போல உங்களுக்கு ஹெர்பல்ஸ்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய இதை ஸ்கின்னை பாதுகாத்துக்கிறதுக்காக டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்ககிட்ட கூட கேட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த எக்ஸ்பென்ஸுமே இல்லாம ஹோம் ரெமெடியிலேயே கூட உங்களுக்கான டிப்ஸை நம்ம சொல்லி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இதே போல இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராப்பரா கைடன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நிறைய நான் கொடுக்குறேன்.